ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பன்னீர் பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. பொடிசு பொடிசாக இருக்கணும். இல்லை நீங்கள் கையில் கூட நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி இருக்கணும். அது கூட வந்து நான் ஒரு பெரிய சைஸ் 2 வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்ருங்க. அது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு கோதுமை மாவு வந்து நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நான் இப்போ வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அது மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு ஆஃப் பிரிச்சுட்டு அந்த ஆஃபில் வந்து கொஞ்சமாக பன்னீர் அந்த இது பண்ணி பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறமா லைட்டாக பூரிக்கட்டை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து நமக்கு ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்குங்க. தேங்க்யூ.